அம்மா ரெண்டே கல் தோசை மட்டும் போட்டுக்கோமா. சரிப்பா. ரெண்டு இட்லி கொடுப்பா. அந்த இடத்துல வரேன். ஏய் பூஜா, கடைக்கு வர நேரமா இது? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? போய் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைப்போ. அண்ணனையும் அண்ணியும் காணோம். இங்கதாம்மா பக்கத்துல ஒரு புது ஆர்டர் விஷயமா போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. ஏன் அண்ணன் அண்ணி இருந்தாதான் வேலை செய்வியா? போய் முதல்ல வேலையை பாரு. அண்ணனும் அண்ணியும் கடையில இல்ல. நாம இப்ப ஏதாவது பண்ணி அத்தைய கோவப்படுத்தினா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. அதை ஊதி பெருசாக்கி நாம நினைச்சபடி வீட்டை விட்டு போக முடியும். டேய், என்ன பண்ற? எந்திரன்னு சொல்றேன்ல. என்ன இது? என்னாச்சு பூஜா? ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்க? உனக்கு என்ன இதெல்லாம் பண்ணணும்னு தலை எழுதா? ஏமா, உன் புருஷன் தட்ட கழுவினா என்ன ஆயிட போகுது? உன் அண்ணனும் அண்ணியும் ஆர்டர் விஷயமா வெளியே போயிருக்காங்க. வர வரைக்கும் கடையில இருக்க வேலையெல்லாம் யார் செய்வாங்க? ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் கடையை நடத்த முடியும். ஏன் எச்சி பாத்திரத்தை என் புருஷன் தான் கழுவணுமா? இதோ நீங்களும் பக்கோடாவும் இருக்கீங்கல்ல, செய்ய வேண்டியதானே? படிச்ச இவரு எச்சி தட்டு கழுவணுமா? ஏமா பூஜா, இந்த வேலை செய்யறதுல என்னமா தப்பு? அதுக்கே இப்படி குதிச்சிட்டு இருக்க? கடையில சும்மா தானே இருந்தாரு, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கழுவுறாரு. என்னது? என்ன சொன்னீங்க? சும்மா இருக்காரா? பாத்தியாடா, உன்னை சும்மா இருக்கேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறாரு. ஏமா நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நீ ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாதம்மா. இங்க பாரு, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத. நீ படிச்ச படிப்புக்கு வேலையை தேடு. கிடைக்கலன்னா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. இந்த பக்கம்லாம் வராத. ஏய் பூஜா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சும்மா இரு. இவங்கள பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. விட்டா உன்னை இந்த கடையில கடைசி வரைக்கும் எடுபடியா வச்சிடுவாங்க. நீ என்ன இவங்க வச்ச ஆளா? இவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. ஏய் பூஜா, செய்யற வேலையை கேவலமா நினைக்கிற? உனக்கு சோறு போடுறதே இந்த கடை தான். அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஆமா 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 ஆமா, வேலைக்கு அப்படியே அறுசுவை உணவை ஆக்கி போடுறீங்கல்ல. நான் அப்படியே காலாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேனா? பேசுறாங்க பேச்சு. இவ்வளவு வாய் உனக்கு ஆகாது. இப்படியே பேசிட்டு இருந்த அது உனக்கு தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சிரும். நான் எப்படி பேசணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் ஒண்ணு எனக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பூஜா, என்னாச்சு? நல்லதா நடந்த, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் போல. பூஜா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் சொல்லிட்டேன். இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன வினோத் பேச்சு? அண்ணன் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ இனிமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் நான் செஞ்சுக்கிறேன். வா வீட்டுக்கு போலாம். பூஜா சொன்னா கேளு. வேணாம் பூஜா. இங்க கடையில வேலை செய்ய ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ வீட்டுல போய் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருப்பியா? மரியாதையா வேலையை பாரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஏண்டா அவதான் சொல்றானா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இங்க பாருங்க அத்தை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்ப நான் மட்டும் தனியா பக்கோடா வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? உங்களை யாரு கஷ்டப்பட சொன்னா? வேணும்னா சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னா கடையை இழுத்து மூடிட்டு போங்க. அத விட்டுட்டு என்னையும் என் புருஷனையும் இந்த எடுபடி வேலையெல்லாம் செய்ய சொல்றத இதோட நிறுத்திக்கோங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் உங்க அண்ணி தர செல்லம். அவ வரட்டும், இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. யாரு வேணாலும் வரட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணுக்காக நீங்க கஷ்டப்படுங்க, ஆனா ஏன் புருஷன் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா? ஏ வினோத் வா. பூஜா நில்லு பூஜா. என்னம்மா இது? நம்ம பூஜாவா இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகுது? என்னால நம்பவே முடியலமா. வர வர இவளுக்கு திமிரு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. தினம் ஏதாவது புதுசா பிரச்சனை ஆரம்பிக்கிறா. இது எப்படி சும்மா விடக்கூடாது, அடக்கி ஆகணும். அம்மா எப்பயுமே இப்படி இருக்க மாட்டா, ஆனா ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுதான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கா. எல்லாம் மண்டக்கணும். ரொம்ப செல்லம் கொடுக்கறேன்னு குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இவளாலதான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி தெனாவிட்டா இருக்கா. இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். பக்கோடா, நீ கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கோ. நான் வீட்டுக்கு போய் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா மாப்பிள்ளையும் செல்வியும் வந்துட்டு அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. நீ கடையை பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். சரிம்மா. தம்பி கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா. இந்த வந்துட்டானே.